Happy 2026. Happy New Year to you too, Hannah. May God bless you this year. May you see great abundance of God's glory. Amen. 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 Finally, 2026. New beginning. ஆமாம். ஸோ இட்ஸ் லைக் பைபிள்லே வந்து நியூ பிகினிங்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருக்கு. ஆமாம், பைபிளில் நிறைய இருக்கு. ஆனால் நீங்கள் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க. இல்லை, நம்ம சாதாரணமாக எல்லாருமே வந்து உலகத்தில் எல்லாருமே நியூ இயர்ங்கிறது வந்து ஹிந்து ஃபெஸ்டிவலோ கிறிஸ்டின் ஃபெஸ்டிவலோ முஸ்லீம் ஃபெஸ்டிவலோ அப்படி கிடையாது. நியூ இயர் பிலாங்ஸ் டு எவ்ரிபடி. எஸ், இட் பிலாங்ஸ் டு எவ்ரிபடி. ஆமாம், நோ பீப்புள் கேன் டிஃப்ரென்ஷியேட். உலகெங்கும் வந்துட்டு இந்த நாளை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் 12 மணிக்கு டானா எல்லா இடத்துலையும் கூடி கேதரிங்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ், ஹாப்பினஸ் அண்ட் சர்ப்ரைஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. பட்டாசு வெடிக்கிறதுலேருந்து எஸ் செலிப்ரேஷன்ஸ் இன் தேர் ஓன் வேன்னு வச்சுக்கோங்க. எஸ், டெஃபினெட்லி. எல்லா சர்ச்சஸ்லேயும் மாஸ் இருக்கும், சர்வீஸ் நடக்கும். ஸோ தே செலிப்ரேட் இன் தட் வே டிஃப்ரெண்ட். ஸோ கர்த்தரை தேடுறவங்க வந்து கர்த்தரை தேடி அப்படியே அது யூஸ்வலாக அது என்ன சொல்கிறது, ஒரு பிலீஃப்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு நியூ இயரில் நம்ம என்ன பண்ணுறோமோ, எதை பிடிச்சி நம்ம என்ன செய்கிறோமோ அது வந்து த்ரூ அவுட் த இயர் தட் வில் கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலீஃப். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த நியூ இயர் அன்றைக்கி சர்ச் போயிடுவாங்க. ஸோ தட் தே வில் ஹாவ் தட், அந்த பிலீஃப் வச்சு தே வில் கோ த்ரூ அவுட் த இயர் சர்ச் போவாங்க. அதே மாதிரி நிறைய சர்ச்சஸில் பார்த்தோன்னா காணிக்கை எடுப்பாங்க. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் திங் வந்து கிவிங் டு த காட். ஸோ தட்ஸ் அ குட் சைன். நம்ம வந்து கர்த்தருக்காக கொடுத்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த வருஷத்துனா காட் வில் பிளெஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிலீஃப். ஈவன் ஜென்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ இல்லாதவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பிலீஃப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தே டூ டு பி வித் அ ஃபேமிலி, ஜஸ்ட் என்ஜாய் தட் மூமெண்ட், டு ரியலி ஜஸ்ட் ஃப்ரீக் அவுட் அண்ட் கோ அவுட் அந்த மாதிரிலாம் கூட பண்ணுறாங்க. ஆமாம், நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா, பீச்சஸில் driving, scooter, bike rides and so many things. So பைபிளில் வந்து நான் என்ன ஐ வாண்ட் டு ஜஸ்ட் சேனா, பைபிள்லேயும் வந்து நியூ இயர் நியூ பிகினிங் அப்படின்லாம் கொடுத்து நம்ம வந்து ஒரு நாளை நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பட் இட் நெசசரிலி நீட் நாட் பி எ நியூ இயர். எவ்ரி டே இஸ் நியூ. காட்ஸ் சைட்டில் வந்து நம்ம கர்த்தரோட சமூகத்தில் வரும்போது காட் blesses every day. Each and every day is a new beginning. ஆனாலுமே அந்த நியூ இயர்னு மற்றவங்க எல்லாம் இது பண்ணும்போது அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லையா? நம்மளும் வந்து நம்ம ஸ்பெஷல் பண்ணுறோம். அந்த நாளை ஒதுக்கி சரி மற்றவங்கலாம் வேற மாதிரி போனால் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு வரோங்கிற மாதிரி வரும். ஸோ பைபிளில் வந்து அந்த நியூ பிகினிங், நியூ இயர்னு சொல்கிறத விட நியூ பிகினிங்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் இட், வாட் அவர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் வாண்ட் டு டேக் யுவர் தாட் டு தட். ஓ அப்படியா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, நம்ம பார்க்கலாமே. ஜெனிசிஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஜெனிசிஸ். ஓகே, ஜெனிசிஸ்ல வந்து சாப்டர் 8 verse 13 அப்படி பார்த்தா ஆஃப்டர் so many days அந்த இன்சிடென்ட் தெரியல, நோவா இன்சிடென்ட். இது நோவா வந்து பேழையை கட்டிட்டு உள்ள இருக்கிறாரு, மழை பெஞ்சிட்டே இருக்குது, ஓயலை. அப்புறம் ஓஞ்சிச்சு மழை ஓஞ்ச பிறகு பார்த்தா தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி காயவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு புறா அனுப்புறாரு. புறா அனுப்புனா அது அழகா என்ன பண்ணுது, ஒரு ஒலிவ அந்த கொத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே என்ன யோசிக்கிறாரு, புது லைஃப். ஏன்னா தண்ணிக்குள்ள இருக்கும்போது எல்லாமே செத்து போச்சு. இப்ப நம்ம வீட்டுக்கிட்டே பார்த்தேன்னா யோசிச்சு பாரு, இந்த போன புயல் வந்த டைம்ல அவ்வளோ மழை தண்ணி நின்னுது, நிறைய மரம் செடி எல்லாமே என்ன சொல்றது நிறைய தண்ணி தேங்கி இருந்தனால அந்த ரூட் அழுவி அப்படி செத்து போச்சு. ஸோ நோவா காலத்துல வந்து கம்ப்ளீட்டா பூமியே ஃபுல்லா தண்ணியால சுத்தி இருந்தனால ட்ரை லேண்டே இல்லை. அப்போ ஜெனிசிஸ் 8:13 அந்த வசனம் படிச்சேன்னா அவர் என்ன சொல்றாங்கன்னா, எத்தனையோ மாசம் ஆஃப்டர் மந்த்ஸ் இந்த ஆர்க் நோவா ஓப்பன் த கவரிங் அண்ட் சா ட்ரை லேண்ட். அதாவது அவன் என்ன பண்றான்னா அது அத்தனையோ நாள் உள்ள இருந்துட்டு ஓப்பன் பண்றான், கதை ஓப்பன் பண்ணி. ஏன்னா இது தெரிஞ்சு போச்சு, ஓகே நியூ லைஃப் வர ஆரம்பிச்சிருச்சு, ஏதோ லேண்டு நல்லா கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு, வாட்டர்லாம் கொஞ்சம் சப்சைட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கவரிங் அப்படி திறக்கிறான். அது திறந்து பார்த்தா அப்படியே பார்க்குறது வெட்டாந்தர், அப்படியே ட்ரை லேண்டு பார்க்குறான். அப்போ ட்ரை லேண்டை பண்ணோடனே அப்போ அதில் அந்த இதில் சொல்லுது,
தட் இஸ் 601st இயர். அதாவது நோவாக்கு 600 வயசு இருக்கும்போது தான் ஆண்டவர் பிழைக்குள்ள அடைக்கிறார். கிட்டத்தட்ட 1 வருஷம் உள்ள இருக்கிறான். அப்போ 601st இயர்ல முதல் மாசத்துல முதல் நாள். ஸோ இட் இஸ் த நியூ இயர், ஃபர்ஸ்ட் இயர்ங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப்டர் ஃப்ளட். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டே. ஸோ காட் மார்க்ஸ் இட் அஸ் த ஃபர்ஸ்ட் டே. இந்த ஃபர்ஸ்ட் டே எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து அந்த ஒரு என்ன சொல்ற வெள்ளம்லாம் மூழ்கி ஒரு அழிவு அப்படி இருக்கிற ஒரு லைஃப் நம்மளுக்கு இருந்திருக்கலாம். 2025 வரைக்கும் நம்மளோட லைஃப் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் 2026 ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் இது நம்ம when we are stepping into this new year, God is promising this is going to be a new year for you. ஸ்டார்ம் முடிஞ்சு போச்சு, புயல் எல்லாம் அது காற்று அடிச்சது, மழை ஓயாத மழை அடிச்சது எல்லாம் முடிஞ்சு போச்சு. From now on you're going to see blessing. Like Noah, how Noah stepped out into a dry land to see blessing. எப்படி வந்து நோவா வந்து அந்த ஒரு வெட்டாந்தரைக்குள்ள வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு வெளில வந்தாரோ, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 2026 நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருஷமா இருக்க போகுது. கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி a new beginning. அது ஆமா. அதை தாண்டி நெக்ஸ்ட் இன்சிடென்ட் நம்ம போவோம். செகண்ட் இன்சிடென்ட் பைபிள்ல பார்த்தோன்னா வாட் வி கேன் ரிலேட் திஸ் நியூ இயர் டு அப்படின்னா, நியூ பிகினிங் டு அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸடஸ் 12:9. ஸோ அது 12:9 அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா மோசே இருக்கிறார். மோசே வந்து எகிப்து ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கிறார், கூப்பிட்டு 400 வருஷத்துக்கு மேல தேர் அடிமையா இருக்கிறாங்க. யோசேப்பு காலத்துல இருந்து பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் யோசேப்பை தெரியாத ராஜாக்கள்லாம் வந்த போது இவங்கெல்லாம் என்னடா ஜனங்க பருகுறாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு they trying to subdue them. போட்டு நசுக்குறாங்க, அழுத்துறாங்க. அவங்கள வந்து அப்படியே ரத்தம் சிந்தி அவங்க அந்த மாதிரிலாம் வேலை செய்யறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் கூப்பிடுறாங்க, ஆண்டவரே எங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு, சென்ட் அஸ் a saviorங்கிற மாதிரி. அப்போ மோசையை வந்து ஆண்டவர் தெரிஞ்சு, மோசே ஆக்சுவலா பார்த்தோன்னா பிறந்தது எங்கேயோ அரண்மனைக்கு வெளியில தான். ஆனா வளர்ந்தது பார்த்தேன்னா 40 வருஷம் அரண்மனையில தான் ஒரு ராஜாவா தான் வளர்ந்தான். அவங்க இன்னும் சொல்ல போனா அவனோட சொந்த ராஜாவோட பிள்ளைய விட இவன் வந்து ரொம்ப எஃபிஷியன்டா இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இவனோட பர்த்தை பத்தி புரிஞ்ச உடனே நான் ஜனங்களை ரெஸ்கியூ பண்ண போனோம், நான் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு he just goes out இல்லையா, பேலஸ் விட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் கர்த்தர் பேசுறாரு, 40 வருஷம் இதுல இருக்கிறான், போய் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அங்க இருக்கிறான், நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அங்க போனா ஆண்டவர் கூப்பிட்டு, இல்ல நீ இங்கதான் போகணும், பாரோன்ட்டு பேசணும்னு சொல்லிட்டு இந்த மோசையை யூஸ் பண்ணி 10 வாதைகள் அனுப்புறாரு. 10 வாதைகள்ல வந்து இஜிப்சியன்ஸ் வந்து நாசமா போயிடுறாங்க. இந்த லாஸ்ட் ஒன் வந்து ஃபேரோஸ் ஃபர்ஸ்ட் பார்ன் எல்லாம் சாகுதுன்னு சொன்னோடனே ஒரு டெத்து கூட இஸ்ரேல் கேம்ப்ல நடக்கல. எவ்ரிதிங். ஸோ யூ நோ ஆல் தி ஸ்டோரி. ஸோ அதை முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வராங்க. எகிப்துல இருந்து அவங்க எல்லாம் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போ, வேணாம் இன்னும் வேணுமா, பாத்திரம் நகையெல்லாம் வேணுமான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த இடத்த எடுத்து காலி பண்ணி போங்க, ஓடுங்க இந்த இடத்த விட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப ரிலீஸ் ஆகி போறாங்க பத்தியா ஈஜிப்ட்ல இருந்து. அது வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த பஸ்காக்கு அப்புறம் when they are released from Egypt, God resets their calendar. வெளியில வர வருஷத்தை தான் ஃபர்ஸ்ட் இயர், ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் மந்த், ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு கணக்கு பண்றாரு. அப்போ அந்த இஸ்ரேல் ஆட்களுக்கு அந்த ஃபாரோ பிடியில இருந்து வெளில வரும்போது அவங்களுக்கு ஜான்வரி 1 அப்போ. ஆமா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரீடமோட தேர் டேஸ்டிங் தேர் ஃப்ரீடம்ங்கிறதுனால அது ஃபர்ஸ்ட் டே of the first year, of the first month of the first yearங்கிற மாதிரி God resets their calendar. ஸோ அப்படி பார்க்க போனோம்னா நம்ம சாதாரணமாக நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம அட்மிட் ஆனோம்னு வச்சுக்கோயேன். இப்போ ஒரு ஆள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, ஒரு வாரம் அட்மிட் பண்ணுறாங்க, அட்மிட் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோயேன். டிஸ்சார்ஜ் பண்ண பிறகு டிஸ்சார்ஜ் சம்மரிலாம் வாங்கிட்டு போகிறாங்கல்ல வெளியில், வாங்கிட்டு போன பிறகு திருப்பி ஏதாவது அவங்க வந்து ஒரு இதுக்கு வராங்க, என்ன சொல்ற செக்அப் வராங்க, இல்ல நெக்ஸ்ட் இது பண்றாங்கன்னா என்னைக்கு அட்மிட் ஆனாங்களோ அன்னையிலேருந்து அவங்களுக்கு கணக்கு கிடையாது, டிஸ்சார்ஜ் ஆனது. ஸோ திஸ் இஸ் லைக் இஸ்ரேல் கெட்டிங் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ஈஜிப்ட். தேர் டேஸ்டிங் த ஃப்ரீடம். ஸோ காட் வந்து அந்த மாதிரி ஒரு நியூ பிகினிங், கானான்ங்கிற ஒரு பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு அவர் கொண்டு போறதுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொண்டு போன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் டே. அது மாதிரி அப்போ நம்ம லைஃப்ல வந்து நம்ம வந்து அதே தான் we can relate it to our lives. அப்போ நியூ இயர் நியூ பிகினிங் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம்க்கு, நம்மளோட ரிடம்ஷன், நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட
ரட்சிப்பு அதுக்கு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இதை எடுக்கிறோங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த நியூ இயர் வில் மார்க் தட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் காட்ஸ் பிளெஸிங். ஸோ அப்படி எடுத்துக்கலாம். நம்ம 2026 வந்து டெஃபினட்டா அந்த மாதிரி ஒரு பிளெஸட் இயரா இருக்கும். என்னதான் கானான் தேசத்துக்குள்ள போறதுக்குள்ள பாடாப்பட்டாலுமே, பட் இட் வாஸ் பிகினிங் day 1 ஆஃப் ஃப்ரீடம், நியூ அட்வென்ச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்டா? ஆமா. நடுவில் செவந்த, அப்போ கண்டிப்பா நடுவில் செவந்த சமுத்திரம் வரும், வனாந்திரம் வரும். ஆனாலுமே அந்த இடத்துல வந்துட்டு God is gonna give you manna and he's gonna split the Red Sea. So his miracles and his grace is gonna be with us. ஆமா, ஈஜிப்ட்ல இருக்கும்போது, அந்த அடிமைத்தன வாழ்க்கையில இருக்கும்போது அந்த தேசத்துல ஒரு சபிக்கப்பட்ட ஒரு தேசமா இருந்தது. God wanted it to be a blessed place. என்னதான் அவங்க ஈஜிப்ட்ல இருந்தாலுமே அது ஒரு பிளஸட் பிளேஸா தான் இனிஷியலா இருந்தது. ஏன்னா நம்ம பழைய இதுல எல்லாம் பாக்குறோம், பஞ்சம் வந்து போதெல்லாம் எகிப்துக்கு தான் ஓடி போறாங்க. ஈஜிப்ட் வந்து எப்பவுமே ஒரு செழிப்பா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அது வந்து அது வந்து காட் ஒரு பிளெஸிங்கா வச்சிருந்தாங்க. பட் இவங்க போக போக பார்த்தோன்னா இந்த ஃபாரோஸ் பண்ற அட்டகாசத்துக்கும் இவங்களுக்குன்னு ஒரு இடம். ஆபிரகாம் நடந்து திரிஞ்சார் பத்தியா, ஃபுல் லெங்த் நடந்து திரிஞ்சார். அந்த தேசம் வந்து இவங்களுக்கு தான் சொந்தமா வரணும். ஈஜிப்ட் போயிட்டு they should have returned. But they settled down there. இங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு. ஆமா, ஈசாக்கு கூட பார்த்தேன்னா கம்ஃபர்ட் பார்த்துட்டாங்க. ஈசாக் டைம்ல கூட ஆபிரகாம் பிளஸ் பண்ணனால ஈசாக்கையும் ஆண்டவர் பிளஸ் பண்றாரு. அவர் வந்து எல்லாம் பஞ்சம் வந்த போது எல்லாம் ஓடிடுறாங்க ஈஜிப்டுக்கு. ஆனா ஈசாக் வந்து இருந்த இடத்துல இருக்கிறாப்ல. அங்கேயே வந்து என்ன கிடைக்குது, 100-fold blessing அவனுக்கு கிடைக்கும். ஸோ நான் அந்த மாதிரி ஜனங்க வந்து this should have come back. பட் அவங்க வந்து அங்க யோசிப்பாங்க, ஒரு இடத்த எடுத்து கொடுத்த உடனே அங்கேயே செட்டில் ஆனி. மேபி we can say like this, past years நம்ம வந்துட்டு கம்ஃபர்ட்டை தேடி உட்காந்துட்டோம். ஸோ சின்ஸ் we are going to start a new life, new beginning இருக்கிறதுனால கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து முதல்ல கிளப்புறாரு. இடத்துல இருந்து நீ அரை வயிறு கஞ்சி குடிச்சாலுமே நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு. and he's taking through all those process and of அந்த ரெட் சி ஆர் வனாந்திரம் என்ன அந்த போர், அந்த கானான் தேசத்துல இருக்க அந்த ஆட்களோட போர், அதுல வந்து போர்ல வந்துட்டு he's teaching those people how to build your faith. Correct? I think this is a very good example of how we can relate to our new beginnings and our new year. ஏன்னா நமக்கு வரப்போற ஆண்டு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆமா, பட் போன ஆண்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். So if you can relate it to the life of Israel people in Egypt, எகிப்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களோட வாழ்க்கை மாதிரி தான் என் லைஃப் இருந்தது. அப்படி போட்டு புடமிட்டானுங்க, இப்படி போட்டு அடிச்சானுங்க, உதைச்சானுங்கன்னா இது வந்து ஒரு நியூ இயர். கர்த்தர் கானான் பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை டுவர்ட்ஸ் தட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம நியூ இயர் ஃபர்ஸ்ட் இயர் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நடுவில் வந்து நம்ம கர்த்தர் ஜனங்க முறுமுறுக்கிற மாதிரி நம்ம முறுமுறுக்காமல் இருந்தால், ஜஸ்ட் ஹோல்டிங் ஆன் த ப்ராமிசஸ், கர்த்தரோட வார்த்தையை அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம பிடிச்சிட்டு நம்ம அவரை அகேன்ஸ்டா முறுமுறுக்காம இருந்தவனாலே போதும். ஆபிரகாம் சொல்றாரு, அழைத்தவர் யாரும் தெரியும். அவரையும் அப்படிதான் வனாந்தரத்துல தான் கொண்டு விட்டாரு ஆண்டவர். இந்த வனாந்தரத்துல பார்த்துட்டு எல்லாம் உனக்கு தான் நான் தரப்போறேன், நீ நடந்து தெரியும், உனக்கு நீ எங்கெல்லாம் நடக்கிறியோ அதெல்லாம் நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னாரு. தட் வாஸ் நாட் அ ஃபர்டைல் பிளேஸ், பட் இவனோட ஃபெய்த் அதில் ஆக்ட் பண்ணி இட் பிகேம் லைக் தட். இப்போ இஸ்ரேல் இப்பெல்லாம் வந்து சயின்டிஃபிக் இதில் பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு தேசத்துல இந்த மாதிரி ஒரு பழங்களா, அந்த ஃப்ரூட்ஸ் கூட பார்த்தோன்னா எக்ஸப்ஷனலி வெரி டேஸ்டி அண்ட் குட் ஈல்டு உள்ள ஃப்ரூட்ஸ் கிடைக்குதாங்க. நம்ம போன கூட பார்த்தோம் இல்லையா, கிரேப்ஸ். We went long back, but it was a very memorable thing. Like அந்த நார்மல் ஆரஞ்சஸ் அண்ட் இங்கே என்னதான் நம்ம இம்போர்ட்டட் ஆரஞ்சஸ் எடுத்தாலுமே அந்த ஊரோட ஆரஞ்சு வந்துட்டு ஜஸ்ட் வெரி juicy. So அந்த மாதிரி நம்ம யோசிச்சு வச்சுக்கோ. So we are going to go, we have taken a step towards that country. அந்த ஒரு பயணத்தை நம்ம 2026ல ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பா ஆண்டவர் நம்மளுக்கு பாலும் தேனும் ஓடுற ஒரு கானான் தேசத்தை கொடுப்பார். இன்னும் ஃபர்தராக நம்ம பார்க்குறோம் பைபிள் அப்படின்னா 2 Chronicles 2 நாளாகமும் 29:17 பார்த்தீங்கன்னா that was the first day of the first month of the first year. அங்கே அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டேன்னா, ஆலயத்தை வந்து அவங்க சுத்திகரிக்கிறாங்க. they're cleansing the temple.
ஸோ நம்ம என்ன நம்ம லைஃபுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம தான் ஆலயம். ஆலயம் ஆஃப்கோர்ஸ். நம்ம தான் ஆலயம். ஸோ நம்ம வந்து we can take one step. கர்த்தர்ட்ட கமிட் பண்ணி, ஆமாம் ஆண்டவர், இந்த 2026ஆம் ஆண்டு நான் ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன். எதுக்கு? டு கிளென்ஸ் மை செல்ஃப். நாட் எவ்ரிபடி இஸ் பர்ஃபெக்ட் இல்லையா? இந்த உலகத்தில் வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஒரு இதாக இருந்தாலும் தப்பு செய்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. தப்பு செய்கிறாங்க, பட் தே கம் பேக் டு த ட்ராக். கர்த்தர் சொல்கிற பாதைக்கு வந்துடுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்ற, எச்சரிப்பு சத்தம் கேட்டும் வரலன்னா தான் பிரச்சனையை தவிர, ஹோலி ஸ்பிரிட் வந்து உடனே ஹீ வில் டெல் யூ. ஈவன் இஃப் இட்ஸ் மிஸ்டேக் வந்து ஸ்மால் சின்ன வந்து சின்ன பெரிய சின்னலாம் கிடையாது. சின்ன சின். நீ வந்து நான் ஒரு கொலை தான் பண்ணேன், அவன் 100 கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா இட்ஸ் கோயிங் வித் த சேம் பனிஷ்மெண்ட். ஆண்டவர் கொடுக்குற பனிஷ்மெண்ட் அதுதான். நீ தப்பு பண்ண, சின்ன பொய்யா இருந்தாலும் சரி, பெரிய என்ன சொல்றது, பயங்கர ஒரு பெரிய கன்ஸ்பிரசியா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ். ஆக்சுவலி பீயிங் ஜட்ஜ்மெண்டல், லைக் என்னை விட அவன் ஜாஸ்தி செஞ்ச அதுக்கே ஒரு பேர். ஆமா, இது பைபிளே சொல்றாருல்ல, ஆண்டவரே சொல்றாரு இல்லையா? ஒரு பரிசேயன் வரான், இன்னொருத்தன் வரான், அவன் 2 பேரும் டெம்பிள்கிட்ட வந்த உடனே ஒருத்தன் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு, ஆண்டவரே, ஹீ ஃபீல் ஸோ என்ன சொல்கிறது, அது கில்ட்டி இருக்குது. கர்த்தர் முன்னால் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு பாவ உணர்வு இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், நல்ல வேளை ஆண்டவரே நான் அவனை மாதிரி இல்லை, நான் எல்லாத்துலேயும் நான் டைத்து கொடுக்குறேன், எல்லாத்துலேயும் இப்படி பண்ணுறேன், நல்ல வேளை ஆண்டவரே. ஸோ தட் இட் செல்ஃப், அது என்ன சொல்கிறது, அந்த ப்ரைடு, பீயிங் ஜட்ஜ்மெண்ட். ஆமாம், உலகத்தில் பெரிய பாவமே to be proud தான். That is how Satan, that's why Satan fell. ஆமா, that is one step இல்லையா? இப்போ அதே ப்ரைடை தான் வந்து ஏவாளுக்குள்ள பிசாசு நுழைக்க பார்க்குறான். ஆமா, நீ வந்து தேவனை போல ஆயிடுவ அப்படின்னா, அப்போ நான் பெரிய ஆள் ஆயிடுவேங்கிற ஒரு இது வந்துடுது. She was already beautifully made, equal to God, like. ஆமா, in his likeness தானே. In his likeness இருக்குது, but just because the devil infested the pride in her, she forgot who she was. ஆமா. So அதனால ஒரு she made the sin, and next generation like Cain and Abel. So it led to the biggest sin, first murder in the whole Bible வந்துட்டு. And over the period of time எல்லாமே ப்ரைட்னால தான் வருது. ஆமா. So yeah, that is very. இல்லை சொல்றேன், நிக்கிறேன்னு சொல்றான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா. ஆமா ஆமா, நம்ம நிற்கிறோம், நான் நிற்கிறேன், எனக்கு தானே, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஈவன் இன் காட்ஸ் இதில் வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பை கிரேஸ் ஆஃப் காட், கர்த்தரோட கிருபை இல்லாமல் நம்மளால நிற்க முடியாது. ஆமாம், லைக் லாஸ்ட் டைம் நம்ம பேசின மாதிரி, காட்ஸ் கிரேஸ் இல்லைன்னா நம்மளால இன்னைக்கு இங்கே வந்து பேசுறதே பெரிய விஷயம் தான். So we can never say, we should never boast of anything. Last week I shared a word with church, building your house upon the rock or the sand. All this pride, அதோட எல்லாமே sand. மண்ணு, எல்லாமே மண்ணு தான். So I think this last verse வந்துட்டு மெயினா cleansing your temple and rebuilding your temple on God is very important. Very important, very important. So in the new year, என்னதான் new beginning, God உங்களுக்கு பிளான் வச்சிருந்தாலுமே, your mind, your heart, your soul should be cleansed and should be directed towards Him. அவர் என்னதான் எந்த ஸ்டேரிங் அவர் கையில கொடுத்துட்டு நம்ம உட்காந்து அவரை ஒபே பண்றது தான் நம்ம வேலை. So that will actually take you through to 2026 in a very beautiful way. நம்மளோட கிளென்சிங் ஆக நம்ம கிளென்ஸ் பண்ண ஒப்பு கொடுக்க காட்ஸ் பவர் நமக்குள்ள ஆவியானவர் நம்மகிட்ட கிரியேட் செஞ்சாருன்னா, அவரோட பிளான்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். அவரோட பிளான்ஸ், அவர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்னு வச்சிருக்காரோ அவருக்கு ஈஸியா இருக்கும். களிமண் அப்படியே அழகா மோல்டு பண்றதுக்கு. நம்ம முறுக்கி கொடுத்தோம்னா அது உடஞ்சுதான் போகும். சில டைம்ஸ் வந்துட்டு முறுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா, தட்ஸ் ஹியூமன் நேச்சர், நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. காட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் ஆல்சோ. அவர் அதனால தான் சைலண்டா இருக்கிறாரு. ஹீ வெயிட்ஸ், ஹீ நோஸ். ஏன்னா ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு. ஃப்ரீ வில் வந்து ஓகே நம்ம என்ன பண்றோம்னு பாக்குறாரு, பொறுமையா இருக்கிறாரு. அப்ப நம்மனாலே நம்மளுக்கு செருப்படி விழுதே. பட் சம்டைம்ஸ் we don't realize நம்மளோட ஆக்ஷனோட கான்சிக்வன்சஸ் வரும்போது என்ன பண்றோம், ஆண்டவர் நீங்க இதை அனுபவிச்சிட்டீங்கன்னு நம்ம திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். எத்தனை பேர் ட்ரூ, எல்லாரும் நீங்க என்ன பாக்கலையா, ஏன்னா நீங்க சரியா கை விட்டீங்க ஆண்டவர், எனக்கு ஏன் இப்படி அப்படின்னும் போது, எனக்கு ஏன் இப்படின்னு அந்த சுச்சுவேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண,
எனக்கே இப்படிங்கும் போதே அதுல ஒரு ப்ரைடு தெரியுது இல்ல, ஆமா ஆமா அதுலயே செல்ஃப் வருது இல்ல. ஆமா. ஓ ஹவு கேன் ஐ எனக்கு எனக்கு ஐ எம் சோ பிக், ஐ எம் சோ ரைட். அப்போ உனக்கு வந்திருக்குது இல்ல, அப்போனா இட் மீன்ஸ் வாட் தட் யூ ஆர் நாட் ரைட் ஆன் காட்ஸ் பிரசன்ஸ் தானே. தம்பியும் வீடு மண்ணுல கட்டியிருக்க. ஆமா, அதனாலதான் செருக்குது கொஞ்சம், இழுக்குது கொஞ்சம், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. ஸோ தட் வி ஹாவ் டு, நம்ம வந்து ஒரு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஃபேத் செக் மாதிரி. ஒரு நம்மளோட கான்ஷியஸ் நம்ம இங்க இருக்குது, ஒரு ப்ரைட் செக்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஆமா. ஹியூமிலிட்டி செக், ஹியூமிலிட்டி செக், ஹம்பிள்னஸ் இருக்குதா இல்லையா. நம்மளே லெவல் பண்ணிட்டு மண்டையில நம்மளே கூட கீழே இறங்க தலை கீழே. So I think that is main resolution that we should take this year. Check yourself, check where you are you aligned to Christ? கத்துக்குள்ள லைனா இருக்கியா இல்லையா, வெளில வரியா, நீயே ஒன்று சரி போயிட்டு வச்சுக்கோ, கரெக்டா உள்ள போயிடு. ஏன்னா தாண்டி போயிட்டா we sometimes we won't recover from it. It is a very slippery slope to walk away from Christ. அவ்வளோதான், கொஞ்சம் தான். எப்போ நம்ம கொஞ்சம் வெளில வேலைக்கு போகிறோம்னு நினைப்போம், கொஞ்சம் எப்போ ஜாஸ்தி ஆகும்னு தெரியாது. அதான் பைபிளே போட்டிருக்க, பிசாசு வந்துட்டு அஞ்சிக்க சிங்கம் போல ரெட்டியா இருக்கான். ஆமா ஆமா, அவரோட செட்டைகள் கீழே நம்ம இருக்க வரைக்கும் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. ஆமா. ஸோ he won't come away from his part also. நம்ம வந்துட்டு she should be like ஆண்டவரே அப்படின்னு சுத்தி கூடவே இருக்கணும். ஸோ அப்போ Luke 4:19 சொன்ன மாதிரி, ஸோ திஸ் இஸ் த இயர் தட் இஸ் பின் அக்செப்டபிள் டு காட். ஆமா, இயர் ஆஃப் லார்ட்ஸ் ஃபேவர்னு போட்டிருக்க ஒரு வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கர்த்தரோட கிருபையின் வருடம் சொல்லிட்டு. அப்போ அதில் வந்து நம்ம எல்லாம் என்ன பண்றது, அது வந்து கம்ப்ளீட்டா அது மினிஸ்ட்ரியை பத்தின ஒரு இது. டு ஹீல் த சிக், டு அந்த பிளைண்ட் கண்ணு பாக்குறதுக்கு அப்படின்னு ஆண்டவர் அனாயின்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு இது பண்றாரு. இயர் ஆஃப் ஜூபிலின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா ஆமா. அதுல வந்து என்னன்னா, அந்த வருஷத்துல வந்து அந்த ஸ்லேவ்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், they just set them, எல்லா கடன் இருந்தாலும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்க, எல்லாமே கேன்சல், எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுவாங்க, எல்லாத்தையுமே இது பண்ணிடுவாங்க, ஃப்ரீ பண்ணிடுவாங்க. 49 years நீங்க கடன்ல இருந்தாலுமே அது 50th year அது தீர்க்கவே முடியலனா கூட இட்ஸ் ஜஸ்ட் கேன்சல். So God is proclaiming that நம்ம வந்து எடுத்துக்கலாம், 2026 is going to be a year of jubilee. Jubilee year. ஆமா. ஸோ நிறைய பேர் வந்து 2025 ஒரு பெரிய ஒரு கஷ்டத்துலயும் போராட்டத்திலையும் எல்லாத்துலயும், அது எனி ஏரியா ஆஃப் த லைஃபா இருக்கலாம், மணியா இருக்கலாம், வியாதிகளா இருக்கலாம், மனக்கவலைகள், அந்த மாதிரி கஷ்டங்கள் பிரச்சனைகளா இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும், யூ ஹவ் பீன் ஸ்ட்ரகிளிங் ஆல் தீஸ் இதுனா, this 2026 stepping into this new year will make a big difference, because this year is going to be a year of Lord's favor. கர்த்தருடைய கிருபையின் வருடமாக இருக்க போகுது. அப்போ ஒரு ஜூபிலி இயரா இருக்க போகுது. அவர் தான் ஜூபிலி. அதுல என்னன்னா, பைபிள் என்ன போட, ஜீசஸ் தான் நம்மளுக்கு ஜூபிலி. அவரை புடிச்சுக்கிட்டா நம்மளுக்கு எல்லாத்துல இருந்துமே, நம்மளுக்கு கேன்சலேஷன் ஆஃப் டெட்ல இருந்து எல்லாமே வந்துடும். அது நமக்கு தனியா ஒரு இதுக்கு இல்லை. டெட்ஸ் வந்து கேன்சல் ஆகணும், நம்ம வியாதிகள் சுகமாகணும்னா நம்ம பிடிச்சிக்க வேண்டிய ஒரு ஆள் என்ன, யாருன்னா அவர் தான், இயேசுதான் நம்ம தலைவர். ஜீசஸ் நம்ம பிடிச்சிக்கிட்டா போதும். ஓகே, ஐ திங்க் திஸ் சச் அ பியூட்டிஃபுல் வேர்ட் மம்மி. எனக்கு பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு 2026 பிகாஸ் யூ நோ வாட் ஐவ் பின் த்ரூ த பாஸ்ட் இயர்ஸ் அண்ட் ஆல். ஸோ எனக்கு வந்துட்டு வென் ஐ ப்ரேட் அண்ட் ஃபார் திஸ் இயர், God said this is the year of liberty. This was everything. Even I was telling to Josh and our phone freedom, full freedom, no more depression or no more anything, anxiety, எதுவுமே இல்லை. I'm gonna conquer what I'm supposed to be. கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்காரோ அது பண்ண. அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு இந்த நம்ம சர்ச்சோட வசனமும் கிடைச்சது, இயர் ஆஃப் ப்ராமிஸ். ஜஸ்ட் ஃபார் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஹூ இஸ் வாட்சிங், நம்ம சர்ச்சோட இயர் ப்ராமிஸ் வேர்ஸ் வந்துட்டு ஒரு 2 லைன் ஷார்ட்டாக சொல்லுங்க. எங்க சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், இந்த 2026 வருஷத்துக்கு கொடுத்த வாக்கு தத்தம் வந்து பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய குறைவுகள் எல்லாத்தையும் மகிமையில நிறைவாக்குவார். My God shall supply all my needs according to his riches in glory in Christ Jesus. Hallelujah. இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நம்மளால யோசிக்கவே முடியாது. அது வந்து abundance அப்படியே பொங்கி வழிஞ்சிட்டே தான் இருக்கும். அது எவ்வளோ குறைவா இருந்தாலும் அந்த குறைவை மூடி அதுக்கு மேலே நிறைவாக்கி
ஜஸ்ட் ரன்னிங், அந்த ரிவர்ஸ் எல்லாம் ஓடுற மாதிரி நம்ம பிளெஸிங்ஸ் புரண்டு ஓடும். அது நமக்கு மட்டும் பிளெஸிங்கா இருக்காது, நம்ம கிட்ட இருக்கிற சொல்லுவாங்களே அந்த ஆறுகள்லாம் புரண்டு ஓடும்போது அந்த கரையோரம் இருக்கிற எல்லா மரங்களுக்கும் செழிப்புக்கும் எல்லாம் செழிப்பை கொடுத்துட்டே போகும். தண்ணி அது எல்லாத்துக்கும் ஒரு இது கொடுத்துட்டு போகும். அந்த மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம மேபி மைனஸ் எங்கேயோ மைனஸ்ல இருப்போம். பாட்டமஸ்ட் பிட்லர் பாட்டம், ராக் பாட்டம் கீழே, அதுக்கு மேல அந்த இடத்துல அத்தள வாதாளத்துல இருந்தா கூட நம்மளோட எதுவா இருக்கட்டும், நம்மளோட ஃபினான்சஸா இருக்கட்டும், நம்மளோட ஹெல்த் கண்டிஷன்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் அப்படியே கை விட்ட நிலைமையில இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா நம்மளோட டிப்ரெஷன், நம்ம அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நம்மளால அது இதுக்கு மேல அதை சரி பண்ண முடியாது, அப்படி ஒரு பெரிய முடிச்சியா இருக்கு. அப்படி எப்படியா இருந்தாலும் when God's blessing, God's glory touches that எல்லாம் it will be broken, all the chains will be broken. அப்போ இதெல்லாம் உன்கிட்ட நிறைவாறது குறைவை நிறைவாக்கிட்டு உன்கிட்ட இருந்து பாஞ்சு ஓடும். ஸோ when you talk, ஏன்னா நம்ம இது குளோரி அந்த 1ஆம் தேதி நம்ம இந்த வசனத்தை பிடிச்சிட்டு விட்ட போறது இல்லை. லேமெண்டேஷன்ஸ் 3:20-23 போட்ட மாதிரி அவரோட கிருபைகள் மர்சிஸ் இட்ஸ் நியூ எவ்ரி மார்னிங் நம்ம தேடணும், அவ்வளவுதான். நம்ம இந்த வசனத்தெல்லாம் வச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இந்த நாளுக்கான மர்சியை கொடுங்க, இந்த நாளுக்கு அந்த குளோரியால என்ன ஃபில் பண்ணுங்க, அது குளோரி லெட் யூ குளோரி டச் மீ, அந்த குறைவை இந்த நாள் எந்த குறைவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது கம்ப்ளீட்டா அது வாஞ்சிட்டு போகும்போது கர்த்தர் எல்லாத்தையுமே இட் வில் பி லைக் டிஃப்ரெண்ட் கார்டன் ஆஃப் ஈடன், பிளஸட் பிளேஸ்ங்கிற மாதிரி கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு இது நம்மளால. ஆனா அஸ் ஹியூமன் நம்ம பண்ண மாட்டோம், நம்ம நிக்க மாட்டோம், நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம வழி தடைய போறோம். பட் இட் டசன்ட் மேட்டர், நீ தவறிட்டாலும் கிரேஸ் வில் பிரிங் யூ பேக். லாஸ்ட் டைம் நம்ம பேசின மாதிரி அதுக்காக நம்ம தப்பு பண்ணிட்டே இருக்க போறது இல்லை. பட் யூ கேன் பி ஷுர் தட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு கம் டு, நீ திருப்பி ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஆண்டவர் கண்டிப்பா உன்னை உன்னோட நோக்கம் இருக்குல்ல, நம்ம இல்லை ஆண்டவர் நான் இப்படிதான் நான் போனேன், ஏதோ ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு பரவாயில்ல கூப்பிட்டுவார். பரவாயில்ல, லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே தான், அது பரவாயில்ல அப்படின்னு இருக்காம அவரோட க்ளோரி கர்த்தாவே என்னோட நிரப்புங்க, உங்களுடைய மகிமை ஐஸ்வர்யத்தால நிரப்புங்க அப்படின்னு சொல்லும்போது we should have conscious of Romans 6:1 also when we are walking. எப்ப தப்பு பண்ணிட்டாலுமே அதே அந்த லைஃப்ல வாழாம ரிப்பெண்ட் பண்ணி வர்றது மாதிரி. ஸோ when we come back to God, I think the prodigal son, சும்மா ஷார்ட்டா சொல்றேன், prodigal son இருந்ததை விட போயிட்டு வரும்போது செருப்படின்னு போயிட்டோமா, என் பையன் மகனே அவன் பண்ணி கூட தவிடுலாம் சண்டை போட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி இந்த லோவஸ்ட் லெவல்ல இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் திங் காட் கோஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் போட்டுருக்கான். அவன் தூரத்துல எங்கேயும் என் பையன் வந்துட்டான், ஓடி போய் அவரோட ரோப் எடுத்து அவனை போத்தி இது பண்றாரு. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ஹவு எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அவரோட முத்திரை மோதிரத்தை கொடுக்குறாரு. ஹீஸ் கிவிங் பேக் த அத்தாரிட்டி அண்ட் த பவர், அவனோட ரைட்ஃபுல் பிளேஸை கொடுக்குறாங்க. I think this concludes everything. This year's promise by according to his riches and glory. So நம்ம இல்லை, உலகத்தில் இல்லை, பெரிய ஆட்கள் இல்லை, by his glory, the creator's glory. So guys, friends and family who's watching all this, I wish you a very, very happy, prosperous and glorious new year to you. So from January 1st லேருந்து December 31st வரைக்கும் ஒரு நன்மையும் குறைவு ஆகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை பலப்படுத்தி வழி நடத்துவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். And you will be in my prayers. So like just to sum up, yeah, please let's step out like Noah பாரு dry landல ஒரு blessed fertile landல நம்ம கால் எடுத்து வைப்போம் இந்த வருஷத்துல. கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில, அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி ஃப்ரீயா அந்த அடிமைத்தனத்தை வாழ்வை முடிச்சுட்டு ஃப்ரீயா நடந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா நம்ம இந்த வருஷத்துல நம்ம வரப்போறோம். we are going to the Canaan. அதே மாதிரி நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டு கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய க்ளோரி நம்மளை வழி நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம we are going to பாலும் தேனும் ஓடுகிற கானான் நம்ம லைஃப்ல நமக்கு ஆண்டவர் வச்சிருப்பாரு ஒரு திட்டத்தை. அந்த திட்டத்தை நம்ம நிறைவேற்றினாலே அது ஒரு பிளஸட் கானான் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஆமென். ஆனா ரெட்சி வரும், வனாந்திரம் வரும், போராட்டம் வரும், எல்லாம் வரும். But his mercies are new every day. So we all
நீங்கள் மட்டும் இல்லை என்னையும் தான். we should be strong. So wish you a very 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 prosperous and glorious happy new year. And blessed new beginnings with God's new mercies. Amen. Amen. See ya.